நேரம் இந்த ஜெப தியானமே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை செய்தியின் தலைப்பு நம்பிக்கை. நம்பிக்கைக்கு இன்னொரு பேர் பக்தி, விசுவாசம், ஆங்கிலத்தில் ஃபெய்த். நம்பிக்கை குறித்து வேதாகமத்தில் நிறைய வசனங்கள் இருக்குது. உதாரணமாக எபிரேயர் 11:1, சங்கீதம் 130:5, ரோமர் 12:12, நீதிமொழிகள் 23:18, சங்கீதம் 33:22, எரேமியா 17:7. இப்போ நான் குறித்ததில் ரோமர் 12:12 சொல்கிறேன் பாருங்கள். நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். இன்று நமக்கு நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது? கிறிஸ்துவை நம்ம இயேசுப்பை முழுமையாக நம்புகிறோமா, இல்லை சந்தேகத்தோடு நம்புகிறோமா? அன்றாட செய்ய முடியுமா, செய்யக்கூடாதா, மனுஷங்க முயற்சி நம்ம எடுத்துகிட்ருக்குறோமா? இன்றைக்கி யார் மேலே நம்பிக்கை வைக்கிறோம்? பணத்தின் மேலேயா, பொருளின் மேலேயா, உறவினர்கள் மேலேயா, அம்மா அப்பா கணவர் மேலேயா, பிள்ளைகள் மேலேயா, மனைவி மேலேயா? உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்குது? வேதவசனம் அருமையாக சொல்கிறது, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவமேல் பற்றாக இருப்பதே நலம்னு. இங்கே நம்மளோட நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, சந்தேகம் இல்லாமல் தேவை நம்ப வேண்டும், உறுதியான நம்பிக்கை தேவமேல் இருக்க வேண்டும், உண்மையான நம்பிக்கையாக இருக்க வேண்டும். சந்தேகப்படாமல் இருக்கணும், உறுதியான நம்பிக்கை ஆண்டவர் மேல் இருக்கணும், முழுமையான அதாவது உண்மையான நம்பிக்கை ஆண்டவர் மேல் இருக்க வேண்டும். இங்கு சந்தேகமான நம்பிக்கை யார் இங்கே பட்டாங்க அப்படின்னா, ஆதாம் ஏவாள். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஆதாம் ஏவாள் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவங்க. அழகான ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வச்சாங்க, நிறைய கனிகளை கொடுத்து சாப்பிட்டு திருப்தியாக இருங்க, நிறைய வேலைகளை செய்து சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே ஆண்டவர் வச்சுட்டு போனாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டாங்க. என்னது? தோட்டத்தில் நடு மரத்தில் உள்ள கனியை மட்டும் சாப்பிடாதீங்க, சாப்பிட்டாதீங்கன்னா சாகவே சாவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆனால் இந்த ஆதாம் இல்லாதப்போ ஏவாளை நோக்கி சர்ப்பமானது வருது, ஏவாளை வஞ்சிக்கிறது. என்னென்னா, அப்படிலாம் கிடையாது, ஆண்டவர் சொன்னதெல்லாம் பொய், நீங்கள் இந்த பழத்தை நடு பயத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல் இருப்பீங்க, நீங்களும் இயேசுப்பா போல இருப்பீங்கன்னு சொல்லி ஏவாளுக்கு தப்பான பொய்யான இதெல்லாம் சொல்லுது. ஆனாலும் ஏவாள் என்ன பண்ணிடுறாங்க? நம்பிடுறாங்க. அது 3:5 என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். அந்த சர்ப்பமானது ஏவாள் இடத்துல, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இங்கே ஏவாள் என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, சந்தேகமான நம்பிக்கை ஆண்டவர் மேலே வச்சுட்டாங்க. ஆண்டவர் முழுமையாக நம்பாமல் சந்தேகத்தோடு நம்பியிருக்காங்க. இன்னும் நாமும் அப்படி தான். பல நேரங்களில் ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னா சந்தேகப்படுறோம், ஆண்டவர் இருக்காரா இல்லையா, ஆண்டவர் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா இன்னும் அவ்வளோதான், ஆண்டவர் இதெல்லாம் பண்ண முடியாது, க்யூர் பண்ண முடியாது, இன்னும் அவ்வளோதான். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல, ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா சொல்யூஷன் நெகட்டிவாக போச்சுனாலே சந்தேகப்படுறோம், ஆண்டவர் கூட இருக்காரா இல்லையா, இது ஆண்டவர் செயல் தானா, இது எப்படி நம்புறது, நமக்கு இந்த நோய் வந்துருச்சு அந்த நோய் வந்துருச்சு, இது ஆண்டவரால் க்யூர்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன செஞ்சிடறோம்? சந்தேகப்பட்டுறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஏவாளை போல் நம்ம நம்பிக்கை இருந்துச்சுன்னா முடிவு ரொம்ப கொடுமையாக தான் வரும். முடிவு பாருங்கள். அதே ஆதியாகமம் 3:16 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் ஸ்ரீயை நோக்கி, நீ கற்பகுதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையுடனே பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். இது நாமும் சந்தேகத்தோடனே ஆண்டவர் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இன்று ஏவாள் அப்படி தானே செஞ்சாங்க. ஆண்டவரை முழுமையாக நம்பாமல் சந்தேகத்தோடு நம்புறாங்க. ஆண்டவர் பொய் சொல்லிட்டு போகிற அந்த கனியை சாப்பிட்டா நமக்கு ஒன்றும் செய்யாது, ஆனால் ஆண்டவர் பொய் சொல்லன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. அதே போல் தான் இன்றைக்கி. ஆனால் நம்ம ஆண்டவர் மேலே முழுமையாக நம்பிக்கை வைக்கணும். ரெண்டாவது நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, உறுதியாக இருக்கணும். முடிவு நெகட்டிவாக தான் இருக்கும், சூழ்நிலைகள் நெகட்டிவாக தான் இருக்கும், ஆனால் நம்ம உறுதியாக நம்பிக்கையாக ஆண்டவர் மேலே வைக்காமல் இருக்கும் போது அவர் அற்புதத்தை செய்வார். நம்ம ஒரு எண்டுன்னு நினச்சிருப்போம், இது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ஃபுல் ஸ்டாப் எண்டு. ஆனால் தெய்வம் அதை ரீஸ்டார்ட் பண்ணுவார்.
நம்ம இதெல்லாம் என்ன நினைக்கிறோமோ தேவன் அதை ரீஸ்டார்ட் பண்ணுவார். இங்கே உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இங்கே ஆபிரகாம் சாராள்கிட்ட உண்மையான உறுதியான நம்பிக்கை இல்லை. ஏன் இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆபிரகாம் சாராளுடைய ஹிஸ்ட்ரி அதாவது ஆதியாகமம் 12 சொல்லியிருப்பார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், சதையை உயர்த்துவேன். அதே மாதிரி ஆதியாகமம் 15 இங்கே பார்த்தீங்கன்னா உன்னுடைய நீ கடற்கரை மண்ணல் என்ன கூடும் என்னுமாலாம் என்ன கூடட்டும் நட்சத்திரங்களை பாரு, அதே ஒன்று என்ன முடியுமான்னு சொல்லி அன்று கேட்குறாரு. அதை எப்போ சதையை உருவாக்குவேன் எல்லாம் நம்பினாங்க. ஆனால் இந்த இடத்துல சாராளுக்கு நம்பிக்கை உறுதியாகவே இல்லை. ஏன்னா ஆபிரகாமுக்கு வயது 99, சாராளுக்கு கிளவியாயிட்டாங்க. அவங்களுக்கு ஸ்ரீகளுடைய வழிபாடுகள் பெண்களுக்குடைய வழிபாடுகள் இன்னும் போயிடுச்சு. அப்போ சொல்கிறாங்க சார் எனக்கு பெண்கள் கூட ஆண்டவர் எனக்கு பெண்கள் கூட வழிபாடு இன்னும் போச்சுன்னா கிழவி இன்னும் சாக தான் செய்யணும், இனி எப்படி குழந்தை பிறக்கும் ஆண்டவர், இதில் போய் எல்லாம் எண்டு நெகட்டிவ் முடிஞ்சு போச்சு, நீங்கள் இதை உருவாக்குவேன்னு சொல்கிறீங்களே எப்படி, நாங்களும் காத்திருந்து பார்க்குறோமே. உரிய நம்பிக்கை தளர்ந்து போயிடுச்சு. யாருக்கு? சாராளுக்கு. ஆபிரகாமுக்கும் இல்லை. ஏன்னா சாராள் பேச்சு கேட்டாங்க இல்லையா. அப்போ என்ன சொல்லியிருக்கணும், சாராள் ஒரு திட்டம் போடுறாங்க. என்ன திட்டம் போடுறாங்க? ஆதியாகமம் 16 நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். ஆபிரகாம் மனைவியாய சாராளுக்கு பிள்ளைகளாக இருந்தது. எபிதிசனாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராள் ஆபிரகாம் நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடி கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடனே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராளின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். இந்த இடத்துல நீங்கள் சாராள் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இனி என் குழந்தை பிறகு வாய்ப்பு இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி நடக்காது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டே இருக்கார், நடக்கும் என் வேலையை வரட்டும் நடக்கும் அப்படின்னு. ஆனால் இங்கே முன்ன கூட ஒரு திட்டத்தை போட்டாச்சு. நாம் அப்படி தான் நினைக்கிறோம், சரி 34 வயசு ஆகிப்போச்சு, நீ கல்யாணம் நடக்காது, இனி என்னால் வீடு கட்ட முடியாது, என்னால் சாதிக்க முடியாது, வயசாகிடுச்சு, இனி எனக்கு பணம் இல்லை, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் ரீஸ்டார்ட் பண்ணுவார். இந்த இடத்துல நம்ம உறுதியாக ஆண்டவர் நம்பணும். சூழ்நிலைகள் நமக்கு நெகட்டிவாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் மேல் நமக்கு முழுமையான உறுதியான நம்பிக்கை வேணும். இங்கே சாராள் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் என்னால் முடியாது, நான் கிளவி, எனக்கு வயசாகிடுச்சு, பெண்களோட வழிபாடு நின்று போச்சு, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு திட்டத்தை நான் போடுறேன். என்ன திட்டம் அப்படின்னா, என்னுடைய வேலைக்காரன் ஆகாட்ட வேணால் குழந்தை வரட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, சாராயில் ஒரு திட்டத்தை போட்டாங்க. இன்றைக்கி நாமும் அப்படி தான், நம்ம ஒரு பிளானாக போட்டுருவோம். ஆண்டவரே உங்கள் பிளான் எனக்கு இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியல, நெகட்டிவ் சூழ்நிலை நெகட்டிவ் நடக்க வாய்ப்பு இல்லை, நீங்கள் நான் ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறேன் சப்பா, இதுக்கு வேணால் ஐடியா கொடுங்கன்னு சொல்லி நீ என்ன செஞ்சிடறோம், நம்மளே திட்டத்தை போட்டு ஆண்டோட கையில் ஏசப்போட பிளானை வாங்காமல் நம்மளோட பிளான் ஆண்டோட கையில் கொடுத்துட்டு ஆண்டவரே இதை என் பிளான் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவை எடுத்துடுறோம். கடைசி அந்த முடிவு வேதனைக்குரியதாக தான் இருக்கலாம். இன்றைக்கி அதை தப்பு நம்ம பண்ணிடுறோம். சாராயில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு திட்டத்தை போட்டாங்க, ஆண்டோட திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்காம சாராயில் திட்டத்தை போட்டாங்க. சரி ஆண்டு சொல்லியிருக்கா வெயிட் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணல. இங்கே அது உறுதியான நம்பிக்கை அவங்கள்ட்ட சாராட்ட இல்லை, அவருக்கு அவன்கிட்ட இல்லை. ஏன்னா சாராள் பேச்சுக்கு அப்புறம் கூட இறங்கிட்டார். கடைசி முடிவு என்னாச்சு, இஸ்மாயில் சந்ததி பெருசாக சந்ததி உருவாயிடுச்சு, பெரிய சந்ததி ஆண்டு கொடுத்துட்டார் இல்லையா. அதே போல் இன்றைக்கி உங்கள் நம்பிக்கை உறுதியாக இருக்கணும் ஆண்டு மேலே. முடிவே அது முடிஞ்சு போச்சு, ஆனாலுமே ஆண்டு மேலே உறுதியாக நம்பிக்கை வைக்கும் போது ஆண்டு அற்புதம் செய்வார். கடைசியாக பார்க்கும்போது உண்மையான நம்பிக்கை இருக்க வேண்டும். உண்மையான நம்பிக்கை, அதாவது முழு நம்பிக்கை. இங்கே யார் அப்படி முழுமையாக நம்பிக்கை வச்சார் அப்படின்னா நோவா. அவர் தான் ஆண்டு மேலே முழுமையாக நம்பிக்கை வச்சார். எப்படின்னா நோவா காலத்தில் மக்கள் பாவம் நிறைய செய்கிறாங்க, அதெல்லாம் ஆண்டுக்கும் வருது, நான் ஜனத்தினால அழிக்க போகிறேங்கிறாரு. நோவா முன்னே உத்தமமாக தான் இருந்தார். ஆனால் என்ன ஒருனா மழையால் ஜலத்தில் அழிக்க போகிறேங்கிறாரு. நோவாவுக்கு தெரியல வானத்துலேருந்து தனி வருமா இல்லை பூமியிலேருந்து தனி வருமான்னு. அவர் மழையை பார்த்ததே கிடையாது, அந்த ஜலம் எதுலேருந்து வரணும்னு அவருக்கும் தெரியலை. ஆனால் பாருங்கள், நம்பிக்கையானது காணப்படாததான் இருக்கு. அப்போ இங்கே நோவாவுடைய நம்பிக்கை அப்படிதான் இருந்திருக்கு. அவர் நம்ம பார்க்கவே எல்லாரும் நம்ம ஆண்டவர் மேலே முழுமையான நம்பிக்கை. அந்த விஷயம் அவர் கண்ணுக்கே தெரியல, பார்த்ததே இல்லை. ஆனால் முழுமையான நம்பிக்கை, உண்மையான நம்பிக்கை ஆண்டவர் மேலே வச்சனால அற்புதம் நடந்துச்சு. முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க 8 பேருமாக பாதுகாக்கப்பட்டாங்க அந்த பேழைக்குள்ளே. ஆண்டவர் பேரையை செய்ய சொல்கிறாங்க,
மலை நம்ம நம்புவோமான்னு தெரியலனா, நான் அவங்க மலையே பார்த்தது கிடையாது. ஆண்டவர் பேரே சொல்கிறார். அந்த பேரையும் செய்கிறாங்க. எல்லாம் செஞ்சு குடும்பத்தையும் காப்பாற்றி வைக்கிறாரு. கடைசியில் முடிவு குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. இன்றைக்கி நாமும் கர்த்தரிடத்துல முழு நம்பிக்கையோட நோவாய் போல இருப்போம். கர்த்தருடைய அதிசயங்கள் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும். அவர் மேலே முழு நம்பிக்கையோடு வைத்து முழுமையாக அவரை நேசித்தோமானால் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.